ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இடிதாங்கிக்கு ஏதுவாக உள்ளதா? வானிலை அறிக்கை ஊடகங்களுக்கு தகவல் அனுப்பி கொண்டிருக்கின்றது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையானாலும், அரபிக்கடலில் சுரக்கும் காற்றழுத்த தாழியானாலும் அது புயலாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்பது ஒரு வானிலை சம்பிரதாயம். தானே புயல் உருவாகும் போது அந்த புயல் நமக்கு நாமே என்ற கொள்கையின்படி தானாக தானே என்று பெயர் வைத்துக் கொண்டது. ஆனால் இந்த முறை இடிதாங்கி என்று தான் பெயர் வைக்க வேண்டும் என்று வானிலை விஞ்ஞானிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆனால் இடிதாங்கி என்று பெயர் வைக்க கூடாது என எதிர்க்கட்சிகள் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டிருக்கும் பகுதியில் சென்று நடனம் ஆடி இருக்கிறார். அதனால் தாழ்வு மண்டலம் புயலாக மாறாமல் விலையில்லா பொருளை போல பெயரில்லாமல் கரையை கடந்திருக்கிறது. புயலுக்கு என் பெயர் வைக்கவில்லை என்பதற்காக இடிதாங்கி ஒன்றும் கலங்கப் போவது இல்லை. நொந்து போன நூடுல்ஸ் திரும்பி வரவில்லையா? தோற்று போன லாலூஸ் ஜெயிக்கவில்லையா? அதே போல் இடிதாங்கி நூடுல்ஸ் போல நொந்து போக மாட்டான். அப்படியே நொந்து அழுதால் கூட அது மழைக்காலங்களில் உங்களுக்கு கண்களுக்கு தெரிய போவதில்லை என்பது வேறு விஷயம். புயலுக்கு பெயராய் இல்லாவிட்டாலும் பட்டாசுக்கு இடிதாங்கியின் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று பட்டாசு கம்பெனிக்காரர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். இடிதாங்கி என்ற பெயரை ஆணை வெடிக்க வைக்கவா அல்லது பூனை வெடிக்க வைக்கவா என்று பட்டாசு சந்தைக்குள்ளேயே பரபரப்பு பற்றி இருக்கிறது. இடிதாங்கி பெயரை வைத்தால் புவிசார் பட்டாசிலேயே பெரிய மாற்றம் வந்துவிடும் என்று சீனா கூடி கலங்கி இருப்பதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. சீன வெடிக்கு செக்கு வைக்க இடிதாங்கியால் தான் முடியும் என்று சந்தையில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இடியோடு சம்பந்தப்பட்ட இடிதாங்கியை வெடியோடு பொருத்தி பார்க்க அரசியல் உலகம் திரியை கொளுத்திருக்கிறது என்று சொன்னால், இடிதாங்கி ஒரு புஷ் என்று போகும் தீஞ்ச வெடி அல்ல என்பதை வடகாசியிலேயே காசிப்பாக சொல்லுகிறார். இடிதாங்கி வெடியை இடிவெடி என்று கூட சுருக்கிக் கொள்ளலாம் என்று யோசனை பறந்திருக்கிறது. அப்படி இடி வெடி வெடித்தால் அது கண்டம் விட்டு கண்டம் இடைவிடாமல் கேட்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று இடிதாங்கி விரும்புகிறார். ஆனால் அப்படி ஒரு வெடியை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி கண்டுபிடித்தாலும் அது அலங்கார வெடியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அலங்கார வெடியாக இருப்பதை விட சரக்கூட்டத்தில் வெடிக்காமல் அம்மாஞ்சியாய் கிடக்கும் வெடியாக இருப்பேன் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டு, அப்படி வெடிக்காமல் தப்பிக்கும் அந்த வெடியை இனி தப்பு வெடி என்று அழைக்காமல் இடி வெடி என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.